ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த மார்ச் மாதத்தினுடைய 1ஆம் தேதி இதை பார்த்து கொண்டிருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். கடந்த 2 மாத காலமாய் தேவன் நம்மை அருமையாக நடத்தினார். இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். அநேக இஷ்யூஸ் மத்தியில், அநேக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மத்தியில் இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி தேவனுடைய சமூகத்தில் இந்த ஆராதனையை பார்க்கும்படியாய் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதுக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுடைய செய்திக்கு போக போகிறோம். இந்த நாளுடைய ஆராதனைக்கு கடந்து போக போகிறோம். இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற அருமையான சகோதரர் பேசிலுக்காக, சகோதரி சோஃபியாக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக, இந்த நாளிலே கர்த்தர் இடைப்படும்படியாக, இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தினுடைய 1ஆம் தேதி உடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கடந்த 2 மாத காலமாக எங்களை அருமையாக நடத்தினீங்க, எங்களை போஷித்தீங்க, எங்களை பாதுகாத்தீங்க ஆண்டவரே. அநேக இக்கட்டான சூழ்நிலைகளில் உடைய கரம், உடைய கிருபை எங்களை தாங்கினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் ஆண்டவரே உடைய கரம் இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்திலையும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த முதல் நாளிலே ஆண்டவரே உடைய சமூகத்தை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாக எங்களை நடத்துவீராக. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை தாங்க ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடுவீராக. இந்நாளுடைய ஆராதனை நடத்துகிற சகோதரி பேசிலுக்காக, சகோதரி சோஃபியாக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நானுடைய செய்தி எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுங்க. வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு பேசுவீராக. எல்லா துதி கன மகிமை உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஆராதனைகளை கடந்து போவோம். தெரிந்த பாடலாக இருக்கும் என்றால் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக உங்கள் எல்லோரையும் இந்த மாதத்தின் 1ஆம் வாரத்திற்கு வரவேற்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானும் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவன் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகின்றோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானும் ஆகிய நீங்கள் ஆண்டவரே இயேசு சாமி, ஆண்டவரே இயேசு சாமி, நீங்கள் எங்களுடைய எஜமானாக இருக்கிறீர் சாமி. உமக்கு ஸ்தோத்திரம் சாமி. ஆண்டவரே இயேசு சாமி, எங்களுடைய வாழ்க்கையின் எஜமானாக நீங்கள் இருக்கிறீங்க சாமி. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு படியும் ஆண்டவரே இயேசு சாமி நீங்கள் எங்களை வழிநடத்தி வரீர் சாமி. ஆண்டவரே இயேசு சாமி, உமக்கு ஸ்தோத்திரம் சாமி. ஆண்டவரே இந்த சிருஷ்டி ஆண்டவரே நீர் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஆண்டவரே படிச்சிருக்கிறீங்கிறது நாங்கள் பார்க்குறோம் சாமி. ஆண்டவரே அப்பேற்பட்ட தேவன் ஆண்டவரே இயேசு சாமி எங்களுடைய வாழ்க்கையோடைய எஜமானாக இருக்கிறீர் சாமி. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையோட பிளான்ஸ் உங்கள் கையில் இருக்குது சாமி. ஆண்டவரே நீர் நடத்துகிற ஆண்டவரே வழி நடத்துதல் ஆண்டவரே இயேசு சாமி அது உம்முடைய சிருஷ்டியை போல் ஆண்டவரே பர்ஃபெக்டாக இருக்குது சாமி. ஆண்டவரே இயேசு சாமி, இந்த நேரத்தில் ஆண்டவரே இயேசு சாமி எங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிற காரியங்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே இயேசு சாமி சாதகமாக இல்லாமல் இருக்கலாம் சாமி. ஆண்டவரே இது ஏன் என் வாழ்க்கையில் நடக்குது என்ற ஒரு கேள்விக்குறியோடு நாங்கள் இருக்கலாம் சாமி. ஆண்டவரே இயேசு சாமி, ஆனால் மனசார ஆண்டவரே இயேசு சாமி நீர் ஆண்டவரே எங்கள் லைஃப்பில் ஆண்டவரே நீங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறீங்கிறத நாங்கள் நம்ப உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே உண்மை இந்த நேரத்தில் ஆண்டவரே ட்ரஸ்ட் பண்ண உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே இயேசு சாமி, உங்கள் கரங்களில் இருக்கிற எங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக வீணாக போகாது சாமி. ஆண்டவரே உங்கள் கரங்களில் இருக்கிற எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே இயேசு சாமி ஆண்டவரே நாங்கள் யாருக்குமே வெக்கப்பட்டு போக மாட்டோம் சாமி. யார் முன்னாடியும் ஆண்டவரே தலை குனிந்து நிற்க மாட்டோம் சாமி. ஆண்டவரே நீங்கள் எங்களை உயர்ந்தவர்களாக ஆண்டவரே நீங்கள் வச்சிருப்பீங்க சாமி. ஏன்னா உம்முடைய நாமம் எங்கள் மேலே இருக்குது சாமி. ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே நீங்கள் எங்களை உயர்த்துவீர் சாமி. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் சாமி. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிஞ்சிருக்கிற ஜனங்களாக நீங்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திர சாமி. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசு சாமி, கடந்த மாதங்கள் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்தினீர் சாமி. ஆண்டவரே இனி வரப்போகிற நாட்களிலும் ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்த போவதற்காக உமக்கு நன்றி சாமி. ஆண்டவரே இயேசு சாமி, இந்த நேரத்தில் ஆண்டவரே இயேசு சாமி அவங்க யாராவது ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராவது அவங்களுடைய ஏதாவது ஒரு லைஃப்பில் ஏதாவது ஒரு பகுதி ஆண்டவரே அவங்க உங்கள் கையில் ஒப்பு கொடுக்காம இருந்தா சாமி, அவங்க ஆண்டவரே அவங்களே அதை ஹேண்டில் பண்ணிக்கலான்னு ஆண்டவரே அதில் ஆண்டவரே மூழ்கி கொண்டு இருந்தா சாமி. ஆண்டவரே இந்த வேலையில் அவங்களோட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாகிய தேவன் கையில் ஆண்டவரே இயேசு சாமி அவங்க லைஃப் ஆண்டவரை ஒப்பு கொடுக்க நீங்கள் இந்த நேரத்தில் கிருபை செய்யுங்க சாமி. நீர் அவங்களோட பேசுங்க சாமி. நீங்கள் எங்கள் எல்லாரோடையும் பேசுங்க சாமி. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் மூலமாக எங்களோட பேசுங்க சாமி. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். Praise the Lord. நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றோம். நாளுடைய செய்தி கடந்து போவோம். இந்த மாதம் தேவன் எங்களுடைய சபைக்கு கொடுத்த இந்த அருமையான வார்த்தையை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். உங்களுடைய வேதாமத்தை 2 சாமுவேல் 22 அதிகாரம் 3 வசனம் 4 வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். Turn your Bible to 2 Samuel chapter 22 verse 3 and 4. தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் அவரே. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி இரட்சிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான வசனம் தாவீது அவனுடைய சத்துருக்களிடத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட போது அந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு என்று சொல்லி அந்த 1 வசனம் ஆரம்பிக்கப்படுகிறது. இப்படியாக கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து தேவனை மகிமைப்படுத்தின இந்த ஒரு அருமையான அதிகாரம். இதேதான் சங்கீதம் 18 அதிகாரத்தில் இதே அதிகாரம் இதே வசனங்களை நம்ம அங்கே பார்க்க முடியும். உதாரணத்துக்கு வாசிக்கலாம். 18 அதிகாரம் 2 வசனம் 3 வசனம். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், தாவீது தன்னுடைய வாழ்க்கையில
அவன் அரசாண்ட நாட்களிலே அநேக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. பெலிஸ்தியர்கள் மூலமாக அநேக விதமான போர்கள் நடைபெற்றது. அநேக விதமான காரியங்களில் அவன் தன்னுடைய வாழ்க்கையில பயத்தோடு நடுக்கத்தோடு அநேக எதிராளிகள் நிமித்தம் ஓடக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருந்தான். சவுல் ராஜாவா இருந்தபோது அவனுடைய வாழ்க்கையில அவன் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு இருந்த போதிலும் அவன் ராஜ்யபாரம் எடுப்பதற்கு முன்பாக சவுல் இடத்திலிருந்து பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டான். உங்க எல்லாருக்கும் தெரியும், சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தாவீதின் மேல் அதிக பாசம் வைத்திருந்தபடினால, நல்ல சிநேகிதர்களாக இருந்தபடினால தகப்பனுடைய எல்லா காரியங்களை வெளிப்படுத்திக்கணும். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில இந்த வசனம் ரொம்ப அதிகமாய் என கவர்ந்த ஒரு காரியம். காரணம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்றது, தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார், என் புகலிடம் என் இரட்சகருமானவர் என்று சொல்லிட்டு அழகா ஒரு வார்த்தை சொல்றான், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. அந்த வேர்டு நம்ம இன்னொரு டிரான்ஸ்லேஷனை பார்த்தோமே, என்னுடைய வன்முறைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறார் என்று போடப்பட்டிருக்கு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் சத்துருக்கள் கொண்டு வருகிற எல்லா விதமான தந்திரங்களிலிருந்தும், சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களிலிருந்தும் கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக. போன மாதம் நாம் செய்தியை பார்த்தோம், கர்த்தரை நீங்கள் கனப்படுத்தும் போது உங்களுடைய ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டோடும், உங்களுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்க முடியும் என்பதை போன மாதம் பார்த்தோம். சோ கர்த்தரை கனப்படுத்தும் போது அந்த ஆசீர்வாதம். இங்க தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது தாவீது சொல்கிறார், என்னுடைய எல்லா வல்லடிக்கும் எல்லா வன்முறைக்கும் என்னை பாதுகாக்கிறவர். எப்போ? அவர் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அடைக்கலமாய் மாறும்போது. தாவீதினுடைய அநேக சங்கீதங்களிலே பார்க்கும்போது அவர் சொல்லுகிற ஒரு காரியம், தேவன் எனக்கு அடைக்கலமாய் இருந்தார். 46ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், கர்த்தரை நோக்கி காத்திரு, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவர் நன்மையானதை செய்வார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில எல்லா வன்முறைகளுக்கும் எல்லா வல்லடிக்கும் பாதுகாக்கிற தேவன் ஒன்று உண்டு. அது மாத்திரமல்ல, அந்த 4ஆம் வசனம் இப்படியாக போட்டிருக்குது, ஸ்துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு அவர் என்னை நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். எல்லா துதிக்கும் பாத்திரராகிய ஆண்டவரை நோக்கி முறையிடுவேன் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான சபையாரே, அநேக ஊழியர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறாரா? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கேடகமாக இருக்கிறாரா? உங்களுடைய குடும்பத்துக்கு அவர் பாதுகாவலராக இருக்கிறாரா? இன்றைக்கு வசதி படைத்தவர்கள் அநேக விதமான Z+ பாதுகாப்போடு இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கூட சில நேரத்தில் அவர்களுடைய எதிராளி நிமித்தம் தாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அநேக பாதுகாவலோடு போகிறவர்கள் கூட அநேக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்வோம் என்றால், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அடைக்கலமாய் இருக்கும்போது, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுக்கும்போது, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கட்டளையிடும் போது, நீங்களும் கர்த்தரை பார்த்து சொல்ல முடியும், ஸ்துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன், அதனால என் சத்துருக்களுக்கு அவர் நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்லி. இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா வன்முறைகளுக்கும் எல்லா வல்லடிக்கும் பாதுகாக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில அடைக்கலமாய் இருக்க வேண்டும். அவர் உங்களுடைய வாழ்க்கையில துருகமாய் இருக்க வேண்டும். அவர் உங்களுடைய வாழ்க்கையில கேடகமாய் இருக்க வேண்டும். அவர் உங்களுடைய வாழ்க்கையில இரட்சணிய கொம்பாய் இருக்க வேண்டும். அப்படியாக இருக்கும்போது ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வசனத்துக்கு கீழாக இந்த மாதம் முழுவதுமாய் செய்தியை கேட்க போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில அவர் கேடகமாய் இருக்கிறாரா என்று யோசித்து பார்ப்போம். அப்படி இல்லை என்றால் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்க இந்த மாதத்துல எல்லா வன்முறைகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா விதமான போராட்டங்களுக்கும் எல்லா சுகவீனத்துக்கும் என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய சபைக்கும் என்னுடைய தனிப்பட்ட
எப்படிப்பட்ட விதத்திலும் நீங்க கேடகமாய் இருங்க என்று சொல்லி ஒப்பு கொடுத்து கேட்போம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் ரட்சணைய கொம்பாய் இருந்து வெற்றி சிறக்க பண்ணுவாராக. இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஆவியானவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு முன்பாக இருக்கிற எல்லா காரியத்தையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து. ஒரு மார்ச் மாதமா இருக்கிறபடினால அநேக பிள்ளைகள் எக்ஸாம்க்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருப்பீங்க. உங்களுடைய பயங்கள் மாறத்தக்கதாய், அவர் உங்களுடைய வாழ்க்கையில கேடகமாய் இருக்கத்தக்கதாய், அவர் உங்களுடைய வாழ்க்கையில பாதுகாவலராக இருக்கத்தக்கதாய், அவர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து உங்களை வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேலையில் உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்க பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி நீர் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எங்களுடைய வல்லடிக்கு ஆண்டவரே பாதுகாக்கிற தேவன், எங்களுடைய எல்லா வன்முறைக்கு விலக்கி பாதுகாக்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில கேடகமாய் துருகமாய் ஆண்டவரே இயேசப்பா நீங்க இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சுதிக்கு பாத்திரராய் இருக்க உம்மை நம்பி ஓடத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்க கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவங்களுடைய வாழ்க்கையில நன்மையானதை ருசிக்க உதவி செய்வீராக. இந்த மாதம் முழுவதுமாய் எங்களை நடத்துங்க. அநேக மறைப்பொருளை எங்களை வெளிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு இருந்தால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.